Hi friends, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஈவன் அண்ட் ஆட் சிக்னல் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சிக்னல் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஈவன் அண்ட் ஆட் அல்லது சிமெட்ரிக் அண்ட் நான் சிமெட்ரிக் சிக்னல் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். ஒரு சிக்னல் வந்து ஈவனாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்னா, a signal x of t or x of n is said to be an even signal if it is identical to its time reversal counterpart. அதாவது எந்த ஒரு சிக்னலும் வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கணும்னா அதை நீங்கள் டைம் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் ரிவர்ஸ் பண்ண சிக்னலும் ஒரிஜினல் சிக்னலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆட் சிக்னல் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆட் சிக்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போது எக்ஸ் ஆஃப் டீன்றது ஒரு சிக்னல் நான் எடுத்திருக்கேன். அப்போது இந்த எக்ஸ் ஆஃப் டி ஈவனாக இருக்கணும்னா இதனுடைய டைம் ரிவர்சல்னால் என்ன, டீக்கு பதில் மைனஸ் டி போட போகிறீங்க. அப்போ எக்ஸ் ஆஃப் டியும் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டியும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஈவன் சிக்னல். ஸோ இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈவன் சிக்னல். இது வந்து டிஸ்க்ரீட் டைம் டொமைனில் போட்டிருக்கேன். எக்ஸ் ஆஃப் என் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மைனஸ் என், இது டைம் ரிவர்சல். இது வந்து எக்ஸ் ஆஃப் என் ஒரிஜினல் சிக்னல். ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா ஈவன் சிக்னல். இப்போ இதுவே ஆட் சிக்னல் வந்தால் அதனுடைய மைனஸாக இருக்கும். அதாவது எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி அல்லது எக்ஸ் ஆஃப் என் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் மைனஸ் என்ன இருக்கும். டைம் ரிவர்சலும் ஒரிஜினல் சிக்னலும் ஈக்குவலாக இருந்தால் ஈவன் சிக்னல். இதுவே அதாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஆட் சிக்னல். இப்போது இது வந்து ஈஸியாக புரிஞ்சதுக்காக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாருக்கும் நமக்கு ஈஸியாக தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் வேவ் காஸ் வேவ். இப்போ நான் சைன் வேவ் வரைகிறேன், காஸ் வேவ் வரைகிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து சைன் வேவ். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கோம். சைன் 2π ft. இப்போ நான் காஸ் வேவ் வரைகிறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு காஸ் வேவ் வந்து இப்படி போயிட்டுருக்கும். காஸ் 2π ft. ஸோ இப்போ பாருங்கள், இதில் எது ஈவன் எது ஆட். ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு சைன் 2π ft. இதுவே எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் 2π f மைனஸ் டி. ஸோ என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் 2π f t. ஸோ நான் மேக்னிடியூட் 1 எடுத்திருக்கேன். அதனால் ஆம்ப்ளிடியூட் வந்து இந்த இடத்துல போடல, ஆம்ப்ளிடியூட்னா போடல. அப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி பார்த்திங்கன்னா மைனஸ் சைன் ஆஃப் 2π ft கிடைக்குது. ஏன்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அது நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஆஃப் டி. அப்போது இந்த சைன் சிக்னல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு, சைனே வந்து ஆட். இதுவே காஸ் எடுத்திங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இங்கே கீழே போடுறேன் எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2π ft. அப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி போட்டிங்கன்னா காஸ் 2π f ஆஃப் மைனஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2π ft. ஸோ அப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி. அப்போ காஸ் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஈவன் சிக்னல். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சைன் சிக்னல் வந்து ஆட் சிக்னல், இதுவே காஸ் சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் சிக்னல். அப்போ தான் அதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம், எப்பவுமே காஸ் வந்து ஈவன் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோரியர் சீரீஸ்க்கு நமக்கு தேவைப்படும். அடுத்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அண்ட் ஆட் சிக்னல் மஸ்ட் பி 0 at t equal to 0. பாருங்கள், ஆட் சிக்னலில் கண்டிப்பாக t equal to 0வில் சிக்னல் என்னவாக இருக்கும், 0வாக தான் இருக்கும். ஆனால் ஈவன் சிக்னல் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது முக்கியமானது. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், எனி சிக்னல் கேன் பி broken into 2 signals, one of which is even and other is odd. ஸோ எந்த ஒரு சிக்னலுமே நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஈவன், இன்னொன்று வந்து ஆட் பிரிக்கலாம். அப்போ ஒரு சிக்னலோட ஈவன் பார்ட் கண்டுபிடிக்கணும்னா அது தனியாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி அந்த சிக்னலோட ஆட் பார்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அதனுடைய ஃபார்முலா இருக்குது. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். x even of t which is equal to half the times of x of t. இப்போ x of t ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க.
அந்த எக்ஸ் ஆஃப் டீயோடைய ஈவன் சிக்னல் நம்ம கண்டுபிடிக்கணும், ஈவன் பார்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டீயும் அதனோட டைம் ரிவர்சல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஈவன் பார்ட் கிடச்சிரும். இதுவே ஆட் பார்ட் நமக்கு வேணும்னா, ஸோ இது வந்து ஈவன் பார்ட்டு, ஸோ ஈவன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி. இதுவே நமக்கு வந்து ஆட் பார்ட் நமக்கு வேணும், ஸோ ஆட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி நமக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டியும் அதனோட டைம் ரிவர்சல் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியது ஆட் பார்ட். ஸோ இதுதான் வந்து ஈவன் அண்ட் ஆட் சிக்னல். ஈவன் சிக்னல் நம்ம வந்து சிமெட்ரிக்னு சொல்லலாம், சிமெட்ரிக் சிக்னல் நம்ம சொல்கிறோம். ஏன்னா பாருங்கள் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ இந்த இமேஜினரி ஆக்சிஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் இந்த பக்கம் இருக்குது. ஸோ சிமெட்ரிக் நம்ம சொல்கிறோம். ஆட் சிக்னல் நம்ம வந்து நான் சிமெட்ரிக் சொல்கிறோம், ஏன்னா சிமெட்ரிக்காக இருக்காது. இப்போது நம்ம வந்து ஒரு சிக்னல் எடுத்துப்போம். அந்த சிக்னல் இப்போ ஒரு சிக்னல் கொடுத்து ஈவனாக ஆடான்னு கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்தோம். இப்போது ஒரு சிக்னல்லிருந்து ஈவன் பார்ட் என்ன, ஆட் பார்ட் என்ன, ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க. அந்த சிக்னலில் ஈவன் பார்ட் என்ன, ஆட் பார்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 4 சிக்னல் இருக்குது. ஃபைண்ட் ஈவன் அண்ட் ஆட் பார்ட். இந்த 4 சிக்னலுக்கும் ஒவ்வொரு சிக்னலுடைய ஈவன் பார்ட் என்ன, ஆட் பார்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஈவன் பார்ட்கான ஃபார்முலா நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். x even of t which is equal to 1/2 x of t plus x of minus t. அதே மாதிரி x odd of t which is equal to 1/2 x of t minus x of minus t. ஸோ இதுதான் வந்து ஆட் பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ ஒவ்வொரு ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு x of t is equal to e power of jt. ஸோ நம்ம வந்து ஈவன் பார்ட் கண்டுபிடிக்கணும்னா x of minus t, ரெண்டுத்துக்குமே x of minus t நமக்கணும். ஸோ இப்போ x of minus t which is equal to e power of minus jt, ஏன்னா tக்கு பதிலாக மைனஸ் t போட போகிறோம். இப்போ ஈவன் பார்ட் கண்டுபிடிக்கலாம். x even of t which is equal to ஃபார்முலா அங்கே இருக்குது 1/2 x of t வந்து e power of jt plus x of minus t e power of minus jt. e power of jt plus e power of minus jt by 2 which is equal to cos t. Next பார்த்தீங்கன்னா x odd part of t which is equal to 1/2. ஸோ நான் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். x of t e power of jt minus e power of minus jt which is equal to trigonometric படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், sin t which is equal to e power of jt minus e power of minus jt by 2j நாம் போடுவோம். பட் நமக்கு என்ன இருக்குது, e power of jt minus e power of minus jt by 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன போடலாம், j times of sin t ன்னு போடலாம். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த பார்ட் மட்டும் j இங்கே இல்லாதனால j times of sin t நம்ம போடலாம். அப்போது e power of jtன்ற சிக்னலுக்கு ஈவன் பார்ட் வந்து cos t, இதுவே வந்து ஆட் பார்ட் வந்து j times of sin t. ஸோ இங்கே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, x of tன்றது என்னென்னா e power of jtயை நம்ம எப்படி எழுதலாம்னா cos t plus j times of sin t எழுதலாம், e power of jtயை. ஸோ இதில் இந்த cos t தான் நமக்கு ஈவன் பார்ட்டாக வந்துருக்குது. அதுவே வந்து sin t தான் நமக்கு என்ன வந்துருக்குது, சாரி j times of sin t தான் நமக்கு என்ன வந்துருக்குதுன்னா ஆட் பார்ட்டாக வந்துருக்குது. ஸோ இப்போது x of t which is equal to e power of jt நான் போடுறேன். இதுவே x of minus t நான் என்ன போடுறேன், e power of minus jtன்னு போடுறோம். இது எப்படி எழுதலாம், cos t minus j times of sin t. ஸோ இதை வந்து cos t plus j times of sin t ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த x of t என்ன வந்திருக்குதுன்னா, அதாவது x of minus tன்றது என்ன வந்திருக்குன்னா x of minus t which is equal to complex conjugate of x of t. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு.
இதாங்க வந்து கான்ஜுகேட், அதாவது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்ம சொல்லுவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா என்ன, ஜேக்கு பதிலா -j நம்ம போட்டால் அது வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். அப்போது x of minus t தான் வந்து x of t ஓட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். எப்போ அப்படின்னா when x of t is a complex signal. When x of t is a complex signal. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. அப்போது ஒரு எக்ஸ் ஆஃப் டின்ற ஒரு சிக்னல் காம்ப்ளெக்ஸ் சிக்னலாக இருந்தால் எக்ஸ் ஆஃப் -t என்னவாக இருக்குன்னா அதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக தான் இருக்க போகுது. எக்ஸ் ஆஃப் டியோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக தான் இருக்க போகுதுன்றது தான் அங்கே ஃபைனல் கன்க்ளூஷன். ஸோ இது ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் ஆகும், பட் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த ரியல் பார்ட் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ரியல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவென்ட் சிக்னலாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, எதில் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ஆகட்டும் அல்லது எக்ஸ் ஆஃப் டி ஆகட்டும், ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா காஸ்டி தான் வருது. ஸோ ஏன்னா ஈவென்ட் சிக்னல் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் டி எக்ஸ் ஆஃப் -t சேம் இல்லைங்களா. அப்போது இப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரலாம். என்னென்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னலில் கண்டிப்பாக ரியல் பார்ட் என்னவாக இருக்குன்னா ஈவென்ட் சிக்னலாக தான் இருக்கும். இதுவே காம்ப்ளெக்ஸ், அதாவது இமேஜினரி பார்ட் வந்து உங்களுக்கு ஆட் சிக்னலாக இருக்குன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம் இந்த இடத்துல. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். Second problem, x of t equal to u of t. இது ஒரு ஸ்டெப் சிக்னல். அப்போ x of -t என்னவாக இருக்கும், x of -t equal to u of -t கிடைக்கும். அப்போ ஈவன் பார்ட் u1 of t which is equal to u of t plus u of -t by 2. ஸோ இது என்னவாக இருக்கும், ஸோ u of t நான் வரைகிறேன். ஸோ இது வந்து u of t, u of -t எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ண என்ன கிடைக்கும், u of t ப்ளஸ் u of -t ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும். இது வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னல். ஸோ இது மேலே இருக்கிறது வந்து 1, அப்போ 1/2. நெக்ஸ்ட்டு ஆட் பார்ட் கண்டுபிடிக்கிறேன். ஆட் பார்ட் ஈக்குவல் டு u of t மைனஸ் u of -t by 2 which is equal to, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு u of t நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா u of t நான் மைனஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அப்போ u of t அங்கே என்ன இருக்குது, ஜீரோக்கு முன்னாடி -∞ to 0 என்ன இருக்குது, இது -∞. -∞ to 0 என்ன இருக்குது, u of t 0வாக இருக்குது. அப்போ 0 - 1 இது வந்து 1. அப்போ 0 - 1 என்ன இருக்கும், -1 கிடைக்கும். அப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு -1. -∞ to 0 வரையும் உங்களுக்கு -1 கிடைக்கும். இதுவே வந்து நீங்கள் 0 to ∞ எடுத்திங்கன்னா u of t மைனஸ் ஆஃப் u of மைனஸ், இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. 1 - 0 1, அப்போ மேலே 1 வரும். இது வந்து 0 to ∞. அப்போ உங்களுக்கு என்ன வரும் சிக்னல், இது வந்து என்னென்னா u of t மைனஸ் u of -t. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அப்போது இந்த சிக்னல் என்ன சொல்கிறோம், சைன் சிக்னல் நம்ம சொல்கிறோம். இதை நான் வந்து இந்த சைன் சிக்னல் பற்றி உங்களுக்கு அப்போ நடத்துகிறேன். அதாவது சிக்னம் ஆஃப் டின்னு நம்ம சொல்லுவோம், சிக்னம் சிக்னல்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நான் வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நடத்தும்போது உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சிக்னல் இருந்துச்சுன்னா அது வந்து சிக்னம் ஆஃப் டின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ இந்த இடத்துல 1/2. ஸோ சிக்னம் ஆஃப் டி, இது எக்ஸ் ஆட் ஆஃப் டி. ஸோ இதான் யூனிட் ஸ்டெப். இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 சிக்னம் ஆஃப் டி, இது வந்து என்ன, இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. u of t ப்ளஸ் u of -t அல்லது u of -t மைனஸ் ஆஃப் u of -t அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல u of -t மைனஸ் u of -tன்றது சிக்னம் ஆஃப் டி. ஸோ சிக்னம் ஆஃப் டி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில். ஓகே, அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். தேர்ட் வந்து ஒரு சைன் சிக்னல் x of t which is equal to sin omega t plus pi/4. x of -t கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். sin a plus b ஃபார்முலா, sin a cos b plus cos a sin b which is equal to, இது வந்து பார்த்தீங்கன்னா cos 45 டிகிரி, pi/4னா 45 டிகிரி. அப்போ cos 45 டிகிரி 1/√2 டைம்ஸ் ஆஃப் sin omega t ப்ளஸ் இந்த இடத்துல sin pi/4 அதே தான் 1/√2 தான், 1/√2 டைம்ஸ் ஆஃப் omega t which is equal to 1/√2 வெளியே காமன் எடுத்துடுறேன், sin omega t ப்ளஸ் cos omega t. இது x of t. இப்போ x of -t நாம் கண்டுபிடிக்கிறோம், which is equal to 1/√2
sin of minus omega t plus cos of minus omega t 1 by root 2. ஸோ நமக்கு தெரியும் cos வந்து ஈவன் சிக்னல், cos of minus thetaன்றது cos theta தான். அதனால் cos omega t minus of sin omega t. ஏன்னா வந்து sin of minus theta equal to minus sin theta. ஸோ அதுதாங்க போட்டிருக்கேன். இப்போ x of t தெரியும், x of minus t தெரியும். இப்போ ஈவன் பார்ட் கண்டுபிடிக்கலாம். x e1 of t which is equal to 1 by 2 times of ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். x of tயும் x of minus tயும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது sin t கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு வெறும் cos மட்டும் தான் இருக்க போகுது. அப்போ 2 times of cos omega t டிவைட் பை ரூட் 2 அப்படியே தான் இருக்க போகுது. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஈவன் பார்ட் என்ன இருக்குது? cos omega t டிவைட் பை ரூட் 2. நெக்ஸ்ட் வந்து ஆட் பார்ட் x odd of t which is equal to 1 by 2. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். x of t மைனஸ் x of minus t பண்ணும்போது சைன் அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், காசு வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போது 2 times of sin omega t by root 2. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆட் பார்ட் வந்து sin omega t by root 2. ஸோ அப்போ இந்த சிக்னல் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ சைன் வந்து எனவே ஆட் சிக்னல், காசு வந்து ஈவன் சிக்னல். ஸோ அதான் நமக்கு கிடச்சிருக்குது. காசு வந்து ஈவன், சைன் வந்து பார்த்திங்கன்னா ஆட். ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம எழுதிடலாம். இது வந்து ஃபார்முலா வச்சு நான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து 4th ப்ராப்ளம். ஸோ இது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான். x of n which is equal to del of n இம்பல்ஸ் சிக்னல். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இம்பல்ஸ் வந்து ஜீரோவில் மட்டும்தான் இருக்க போகுது, யூனிட் இம்பல்ஸ். இது n del of n. இப்போ x of minus n கண்டுபிடிக்க போகிறேன் which is equal to del of minus n. ஏன்னா இந்த இம்பல்ஸ் சிக்னல் பார்த்தீங்கன்னா at n equal to 0வில் மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூவே இருக்க போகுது. அப்போ n வந்து மைனஸ் இருந்தாலும் சரி ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா -0 +0 ரெண்டுமே ஒன்று தான். அதனால் del of minus n which is equal to del of plus n, அதாவது del of n which is equal to del of minus n. ஸோ இது இம்பல்ஸில் del of n which is equal to del of minus n. ஏன்னா n equal to anyway 0 தான் இருக்க போகுது. ஸோ 0க்கு வந்து மைனஸ் போட்டாலும் சரி ப்ளஸ் போட்டாலும் சரி உங்களுக்கு வந்து ஒன்று தான், ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஏன்னா இம்பல்ஸ் வந்து 0வில் மட்டும் தான் இருக்கிறதுனால. ஸோ அப்போது ஈவன் பார்ட் கண்டுபிடிக்கிறேன். ஈவன் பார்ட் ஈக்குவல் டு 1 by 2 x of t del of n plus del of minus n which is equal to 1 by 2. del of n del of minus n சேம் தான். அதனால் 2 times of del of n, 2 cancel which is equal to del of n. Similarly odd part கண்டுபிடிக்கிறேன். 1 by 2 del of n minus del of minus n which is equal to 1 by 2 del of n, del of minus n del of n தான். ஸோ 0. அப்போ டிஃபால்ட்டாகவே del of n என்றது ஒரு ஈவன் சிக்னல். அதில் வந்து ஈவன் ஆட் பார்ட் வந்து 0வாக இருக்குது. அப்போ ஈவன் பார்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலாம் ஒரு இம்பல்ஸ் சிக்னல்ன்றது ஒரு ஈவன் சிக்னல் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஈவன் சிக்னலை பற்றி ஆட் சிக்னலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எனர்ஜி சிக்னல், பவர் சிக்னலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஈவன் அண்ட் ஆட் சிக்னல், அதாவது சிமெட்ரிக் அண்ட் நான் சிமெட்ரிக் பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா ஒரு சிக்னல் கொடுத்துட்டு இது ஈவனா, ஆடா, பீரியாடிக்கா, நான் பீரியாடிக்கா, இல்லை எனர்ஜி சிக்னலாக, பவர் சிக்னல்ன்றதை கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.